இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர் அம்மா ஹெர்பல் ஹேர் ஆயில். முன்பு பாரசீகம் என்று அழைக்கப்பட்ட பகுதிதான் இன்றைய ஈரான். சுமார் 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த நாட்டின் தற்போதைய மக்கள் தொகை சுமார் 9 கோடி. உலகின் மொத்த கச்சா எண்ணெய் இருப்பில் 2 பங்கு இருப்பது ஈரானில்தான். ஷா மன்னர்கள் ஆட்சியில் பல புரட்சி ஏற்பட்டது. முக்கியமாக பெண்களுக்கு வாக்கு ஆய்மை, எழுத்தறிவு போன்ற புரட்சி. இதில் முன்னணியில் இருந்தவர் இந்திய வம்சாவளி ரூகொல்லா கொமெனி. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 1978 டிசம்பரில் இராணுவ புரட்சி மூலம் மன்னர் ஷாவின் அரசு முடிவுக்கு வந்தது. பின்னர் ஈரானின் அரசியல் மத உச்ச தலைவராக கொமெனி நியமிக்கப்பட்டார். நாடு முழுவதும் இஸ்லாமிய மத சட்டம் அமலுக்கு வந்தது. மேற்கத்திய உடைக்கு தடை, பெண்கள் புர்கா அணிவது கட்டாயமானது. மன்னர் ஷாவின் ஆதரவாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். இதற்கிடையே அமொய்காவில் தஞ்சமடைந்தார் மன்னர். ஷாவை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கொமெனி விடுத்த கோரிக்கையை அமொய்கா நிராகரித்துவிட்டது. இதன் விளைவாக அதே ஆண்டு டெஹ்ரானில் உள்ள அமொய்க தூதரகத்துக்குள் புகுந்து 52 அமொய்கர்களை சிறைபிடித்தனர். இது கொமெனி தலைமையிலான ஈரானுக்கும் அமொய்காவுக்கும் இடையேயான உறவை கசந்து போக செய்தது. இதற்கிடையே ஈரான் மீது ஈராக் போர் தொடுத்தது. 8.5 ஆண்டுகள் நீடித்த இந்த போரில் 5 லட்சம் பேர் இறந்தனர். உலகெங்கும் பேசப்பட்ட கொமெனி 1989 காலமானார். இதற்கிடையே ஈரானின் உச்ச தலைவராக அயதுல்லா கமேனி வந்தார். ஈரான் நாட்டு அனைத்து அதிகாரம் கொண்டவராக கமேனி இருந்தார். தேர்தல் முறைகேடு செய்தார் என குற்றச்சாட்டு உண்டு. அணு ஆயுதம் தயாரிக்க முற்பட்டது இவரது ஆட்சி காலத்தில்தான். இதனால் பல்வேறு பொருளாதார தடை விதிக்கப்பட்டது. உலக நாடுகளின் நெருக்கடிகள் பல. இறுதியில் அயதுல்லா கமேனி கொல்லப்பட்டார்.